நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி கொண்டிருக்கும். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு இபிஎஸ் பென்ஷன் சிறப்பு சலுகை 3 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள், என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது, இதன் மூலமாக இபிஎஸ் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள், எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும், இதற்கான வழிமுறைகள் என்ன, என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி, கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம். மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துடன் இபிஎஸ் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை வழங்கியுள்ளது. ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெற முடியும். ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995ற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்கான சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர். புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளனர். இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் 3 முதல் 4 வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும் போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். இருப்பினும் சிபிபிஎஸ் அமலாக்கப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும். இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும். இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது வங்கி கிளையை மாற்றினால் அல்லது மாற்ற விரும்பினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்றும் இபிஎஃப்ஓ நம்புகிறது. இபிஎஸ் ஓய்வூதிய தகுதிக்கான வரம்பு அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஓய்வூதியதாரர்கள் இபிஎஸ் 95 வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் சிபிபிஎஸ் முன்மொழிவு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இபிஎஃப்பின் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இபிஎஸ் மூலமாக 95 மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வங்கியிலிருந்தும் எந்த ஒரு வங்கி கிளை மூலமாக பென்ஷன் தொகை எடுக்கக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக, இதன் மூலமாக அதாவது ஓய்வு பெற்ற பின்னர் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் அங்கு தங்களுக்கான பென்ஷன் வழங்கக்கூடிய வங்கிகள் இல்லாத சமயத்தில் இந்த நடைமுறை விதிமுறை மாற்றத்தின் மூலமாக பயனளிக்கும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக இதன் மூலமாக 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருகின்றவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீடியோவும் டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.